வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க எல்லாம் மலேரியா தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்களா? உள்ள மருந்து இருந்துச்சா இல்ல மலட்டாத்து தண்ணி இருந்தான்னு தெரியலீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? ஊசி போட்ட மறுநாளே மலேரியா ஜுரம் ஜாம் ஜாம்னு வந்துருச்சுங்களே. என்ன மிஸ்டர் சாஸ்திரி, என்ன இவங்க சொல்றது? நான் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேக்குறேன் மேடம். கண்டிப்பா கேட்கணும். நீங்க உங்க குறைகள் எல்லாம் ஒரு மனுவா எழுதி நாளைக்கு என் ஆபீஸ்ல கொண்டு கொடுங்க. வேண்டியதெல்லாம் நான் கண்டிப்பா செய்யறேன். நாங்க வரோம். தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா வாங்க. அம்மா நீங்க இங்க? ஏ நான் வீட்டுக்கு வரக்கூடாதா? வீட்டுக்கு வந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லுவேனா? உங்களை திடீர்னு பார்த்தவன கையும் ஒல்ல காலும் ஒல்ல. அம்மா குந்துங்கம்மா. அதெல்லாம் வேண்டாம். இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த பட்டிக்காட்டுல நீங்க பாக்குறதுக்கு என்னமா இருக்கு? ஜீப்ல தான் அன்னாட சுத்துறீங்களே. அது என்னோட உத்தியோகம். ஒரு ஆபீஸ் அம்மாவா இல்லாம உன்ன மாதிரி ஒரு சாதாரண பெண்ணா நடந்தே இந்த கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. கடை கண்ணி கோவில் குளம் ஒண்ணு விடாம பார்க்கணும். உனக்கு கஷ்டம் இல்லைன்னா என் கூட வரியா ப்ளீஸ்? ஐயா என்னம்மா, உங்களோட வர்றதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது? கொஞ்சம் இருங்கம்மா. பக்கத்துல புளியந்தோப்புல என் மவன் பாண்டியன் பசங்களோட பச்சை குதிரை தாண்டிட்டு இருக்கான், சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்வீட். ஹே அங்க பாரு சில்லு. ஆமா எனக்கும் விளையாடணும். ஐயோ என்னம்மா நீங்க ஐயோ வானாமா இந்த வெயில்ல. ஐயோ அம்மா பாப்பா என்னையும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? ஐயோ அந்த சில்லுதாம்மா. ஓ தள்ளு வழிவிடு. தேவனே. அம்மா இச்சா இனியா ஆயா அங்க கோட் கால சோசியம்மா வாங்க வாங்க. சோசியம் பாக்க எம்பிட்டியா? தலைக்கு 50 காசு. எனக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லு. குந்துங்கம்மா. கிளி என்ன சொல்லுதுன்னு பாக்கலையம்மா. வராதவங்க வந்திருக்கிறாங்க. வக்கனையா ஒரு சீட் எடு. அம்மா ராசிக்கு நல்ல சீட்டா ஒண்ணு எடுத்துக்கூட. பெத்தமவன் பித்தாகி பெருஞ்சோமையா இருந்தாலும் உத்தமியே அஞ்சாதே ஒரு குறையும் உனக்கில்லே. முத்துக்கள் மூக்குத்தி மீனாட்சி துணை இருப்பாள். மொத்தத்தில் உன் கவலை முழுவதையும் தீர்த்திடுவாள். ஐயோ உன் கிளி ரொம்ப கரெக்டா சொல்லிடுச்சியா. அம்மா அம்மா உங்களுக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுவோமா? சே எனக்கு எதுக்கு தேவானே? இருக்கட்டும்மா, கிளி என்னதான் சொல்லுதுன்னு பாப்போமே. இருக்கட்டும்மா எடுக்க சொல்லியா. அம்மாவுக்கு ஒரு சீட் எடுப்பியான், என் கையில கொடுப்பியான். வாடியம்மா வெளியே. ஊரும் அறியாம உலகம்தான் அறியாம யாரும் அறியாம எப்போதோ செஞ்சதின இப்போ ஆபத்தா வருகுதம்மா, ஆபத்தா வருகுதம்மா. யோ உன் கிளி கிறுக்குத்தனமா சீட் எடுத்திருக்கியா? அம்மா எம்பட்டு பெரிய அதிகாரி, அவங்களுக்காவது ஆபத்து வர்றதாவது. இரு இரு பூனைய கொண்டாந்து உன் கிளிய நாஸ்தா பண்ண விட்டுறேன். நீங்க வாங்கம்மா, இது ஒரு விவசாய கிட்ட கிளி. பணமா கொடுக்க போறீங்க? ஐயா வாங்க வாங்க. அவளா? அவளேதான். ஜீசஸ், பெருமாள் இங்க வா. அந்தோணி, சாராய கடையிலையும் சால்னா கடையிலையும் சதா சுருண்டு கிடப்ப. இப்ப எப்படியா சர்க்கார் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச? கருப்பாய் இருக்காளா? ஆபீசர் அம்மா அவங்க பேரையா சொல்ற? யாருன்னா எனக்கு என்னடா, கருப்பாயே கருப்பாயின்னு தான் கூப்பிட முடியும். சவுப்பா இருக்கிறான்றத சவுப்பாய் நான் கூப்பிட முடியும். கருப்பாய் இருக்காளா? இன்னொரு வாட்டி சொன்னா உதவிடும். என்ன தெனாவற்றா உனக்கு? பெருமாள், அவ நம்ம கருப்பாய் இல்லாட்டி கருப்பாய் இருக்காளான்னு அவளோட உரிமைய கேப்பனா? அந்தோணி ஒழுங்கா போயிரு. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். இல்ல
நீ ஏன்டா அலட்டிக்கிற? என்ன பத்தி கருப்பாய்க்குள்ள தெரியும். கருப்பாயே இருக்காளா? பண்ணக்காட்டுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க இருந்து நேரா ஆபீஸுக்கு வந்தாலும் வரலாம், இல்ல அப்படியே அவங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம். நாளைக்கு வருவாளா? வருவாங்க. வந்தா அந்தோணி வந்துட்டு போனேன்னு சொல்லு. புரியாட்டி திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சொல்லுவியா? சொன்னா சொல்லி பாரு. அந்தோணின்ற பேரை கேட்டதும் தேசிய கீதத்துக்கு டக்குன்னு எந்திரிச்சு நிப்பாங்களே, அதே மாதிரி நிப்பா. சத்தியமா நிப்பா. வரட்டுமா? அது அம்மா, உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தாரு. யாரு? உங்களை 20 வருஷமா தெரியும்னாரே. எனக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திருநெல்வேலி தேவசகாயத்துடைய மச்சான்னு சொன்னா புரியும்னாரேம்மா. திருநெல்வேலி தேவசகாயத்தோட மச்சானா? பேர் என்ன சொன்னாரு? அந்தோணி. பெருமாளே, நல்லா குடி. இன்னைக்கு பூரா என்னுடைய செலவு. காளிதாசன், உங்க பொண்டாட்டிய நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையே. ஏண்டா எல்லாரும் பார்க்க என் பொண்டாட்டி என்ன எக்ஸிபிஷன் பொம்மை நடத்தியா? அவ்வளவு விரட்டி தான் 6 மாசமாச்சேடா. விரட்டிட்டீங்களா? ஏன்னு அதை ஏன்டா கேக்குற? 6 பிறந்ததுக்கு அப்புறம் அரசு சுத்துறாடா. அரச மரத்தை சுத்துனா நல்லது தானே. 7வது குழந்தை பிறக்கும். மரத்தை சுத்தினா பரவாயில்லடா. எகுத்த விட்டு திருநாவுக்கரசலடா சுத்திட்டா. பொறுக்க முடியல, அடிச்சு விரட்டிட்ட. என்ன கொங்கா பையன் நினைக்காத. கான்ட்ராக்டர் கமலக்கண்ணனை கூடவே வச்சிருக்காருன்னா நான் ஒரு தத்துவ மேதங்கிறதுனாலதான். கொக்கு ஏன் ஒத்த கால நிக்குது தெரியல. இன்னொரு காலையும் தூக்கிட்டா தொப்புன்னு விழுந்துரும். அதனாலதான். அது இருக்கட்டும். ஒட்ட சிவங்க ஏன் முட்டை போடுறது இல்ல? தெரியலண்ணே. அவ்வளவு பெரிய உயரத்துல இருந்து முட்டை போட்டா உடஞ்சிரும்னு தான். அண்ணே, ஒத்துக்கிட்டேன். நீங்க அறிவு சுடர், கல்வி கடல். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப புகழாத. உடம்பெல்லாம் புள்ள. ஐயோ, வாட்மேன்! வாட்மேன்! வந்துட்டமா? எவ்வளவு தூரம் கூப்பிடுறது? அப்படி என்ன தூக்கம் உனக்கு? இல்லைங்கம்மா, லேசா தலைவலி. பாரு, இந்த குழந்தை யாரும் எங்க மரத்தடியில் போட்டுட்டு ஓடிட்டாங்க. யாரும் ஓடி போய் சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஓ ஓ ஓ ஓ அம்மா, ஆ, தோட்டத்துல இந்த அம்மா தான் குழந்தைய போட்டுச்சான். உள்ள வாமா, நீ போ. இங்க வாமா. யாருமா நீ? பச்சை குழந்தைய கொற்ற மழையில போட்டு போறியே, யார் நீ? உன் பேர் என்ன? எல்லாம் வருமதம்மா காரணம். ஏழாளி அமாவாசையோட சம்சாரம் தான் நானு. செலவு துணியெல்லாம் அடமானம் வச்சு குடிச்சிட்டு வந்து ஆடு மாட்டை அடிக்கிற மாதிரி என்னை போட்டு அடிச்சு குடியே கெடுத்துட்டாருமா. நானும் என் பிள்ளையும் கொலை பட்டினிமா. அதனாலதான் நான் தற்கொலை படிக்க முடிவு செஞ்சேன். நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை என்ன செய்யும்? உங்களை மாதிரி ஒரு புண்ணியவதியோட பொறுப்புல விட்டா எப்படியும் பொழிச்சுக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் சாக துணிஞ்சேன். ஏமா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? செத்தவன் பிரச்சனைகள்லாம் தீந்துருமா? சுத்த பைத்தியக்கார பொம்பளையா இருக்கிறியே. இத பாருமா, நாமெல்லாம் வாழ பிறந்திருக்கிறோம். தைரியமா வாழ பழகணும். நாளைக்கு உன் புருஷனை கூட்டு வர சொல்லி
நாக்க பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். இந்தா குழந்தை பிடி, தலையை தோடு. இந்தா இங்கே இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. இந்தா இது சாப்பிடு, குழந்தை கொடு. உன் புள்ளைய நான் பட்டி போட மாட்டேமா, கொண்டா முதல்ல சாப்பிடு. ஓ ஓ ஓ ஓ ஓ பூஞ்சலாடும் குயில் குண்டே இந்த
ஆமா நீங்க எம்புட்டு நல்லா பாடுறீங்க. இது ஒரு நாட்டுப்புற பாடல். என் பாட்டு இருக்கட்டும். இவ்வளவு அழகான குழந்தைய விட்டுட்டு சாக துணிஞ்சியே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது? சரி சரி, ராத்திரி வேளையில எங்கேயும் போக கூடாது. குழந்தைய வச்சுட்டு இங்கே படு. காலையில் நானே உன்னை கொண்டு விட சொல்றேன். இந்தா. இப்பதான் கருப்பாயம்மா புண்ணியத்துல குழாயில குடங்குடமா தண்ணி பிடிக்கிறோம். என்ன மாரியப்பா, ரோட்டடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உன் கடை ரொம்ப சோரா இருக்கு. கருப்பாயம்மா புண்ணியத்துல லோன் வாங்கி கடை வச்சிருக்கேன். இப்பதான் தொழிலுக்கு ஒரு மரியாதை. அம்மா, நீ ஏன் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிற? தொண்டையில சளி கட்டிக்கிட்டு இருக்குப்பா. சொல்லு, கட்டி இருக்கிற சளியை அவுத்து விட்டுறேன். ராசா, உனக்கு உடம்பெல்லாம் மூளை தேனே, வேலை மெனக்கட்டு. தேவானே. அம்மா அம்மா வாங்கம்மா. அடே பாண்டிய, அந்த நாக்கால் எடுத்து போடுற. யார் மேல போட? உன் மேலையா அந்த அம்மா மேலையா? அடே வகை கட்ட பையல, அப்படி போடுறா உட்கார்றதுக்கு. உட்காருங்கம்மா. ஏம்மா, என்ன பாக்குறதுக்கு ஐம்பது தரம் வந்திருக்கீங்க? 2 நாளா நீ வேலைக்கே வரலையே. விசாரிச்ச போது சொன்னாங்க நீ ஏதோ காய்ச்சல படுத்திருக்கேன்னு. மன்னிச்சுக்குங்கம்மா, சொல்லிவிடக்கூட ஆள் இல்லை. இந்த ஆஸ்துமா தொல்லை சாஸ்தியா போச்சு. தூசி பறந்தாலும் தூரல் விழுந்தாலும் தொலைஞ்சது தேவதாஸ் கதை தான். லொக்கு லொக்குன்னு இது என் கட்டையோட தான் போகும். நீ ஏன் வீணா கவலைப்படுற? என் கவலையெல்லாம் இந்த நிக்கிறானே என் மாவன் மட சாம்பிராணி, இவனை பத்தி தான்மா. இவன் கதி என்னம்மா ஆகும்? நான் வாய பிளந்துட்டேன்னா? அப்படி எல்லாம் ஆகாது. ஆயிடுச்சுன்னா உன் மகனை நான் பாத்துக்கிறேன். நெசமாவா? சத்தியமா. நீங்க இந்த ஊரை விட்டு மாத்தலாய் போயிட்டீங்கன்னா நான் மாத்திரமா போவேன். எந்த தாயாவது தான் மகனை விட்டுட்டு போயிடுவாளா? என்னம்மா சொல்றீங்க நீங்க? தேவானே, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான் இப்ப வந்தேன். அது உன் மகன் பாண்டியனு நான் என் மகனா தத்து எடுத்துக்கலாம்னு. அம்மா கேளு, என் சொத்துக்களுக்கெல்லாம் அவன் தான் வாரிசுன்னு உயில எழுதி வைக்க போறேன். எனக்கு பாண்டியன் தான் கொல்லி போடணும்னு நான் மனசார விரும்புறேன் தேவானே. இதுக்கெல்லாம் தேவானே என்ன இதெல்லாம்? இந்தாங்கம்மா, இந்த தட்டுல இருக்க அரணா கயிறு எடுத்து இந்த பையன் இடுப்புல கட்டுங்க. இந்த கோயில தத்து எடுத்துக்கிட்டா இதான் வழக்கம். அப்ப ஏற்கனவே கட்டிருக்க அரணா கயிறை என்னங்க பண்றது? அறுத்துட வேண்டியதுதான். பழைய பந்த பாசம் எல்லாம் போயாச்சுன்னு அர்த்தம். புள்ளையாண்டான் இன்னொரு தாய்க்கு புதுசா மகனா பிறந்துட்டாங்கிறது தான் ஐதீகம். கூப்பிட்டீங்களா மேடம்? மிஸ்டர் சாஸ்திரி, காட்டாத்து வெள்ளத்தை தடுத்து அணை கட்டுறதுக்கு எந்த இடம் சூட்டபிளா இருக்கும்னு இன்ஜினியர் கூட பேசியாச்சு. ப்ளூ பிரிண்ட் கூட ரெடியா இருக்கு. சோ வாட் யூ ஷுட் டூ இஸ் டெண்டர் கால் ஃபார் பண்ணி பேப்பர்ல எல்லாம் கொடுத்துருங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ப்ராஜெக்ட். 100 lakhs வரைக்கும் போகும். கண்டவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டா அப்புறம் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் மேடம், நான் இன்ஜினியர் கிட்ட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஏண்டா எல்லாம் இருக்குல்ல? கனமா இருக்கு, பார்த்தா அசந்தர போறாங்க. வணக்கம்மா. எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான். டேய் இப்படி கொண்டா. அம்மா,
பூ பழம் புடவை 10,000 ரூபாய் பணம் எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு ஆனா கட்டுற கான்ட்ராக்ட நான் உங்களுக்கு கொடுத்துடணும். பாத்தியாடா, நாம 8 அடி பாஞ்சா அம்மா 16 அடி பாயிறாங்க. நான் சொல்லணுங்களே, அம்மா ஒண்ணும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படின்னா கான்ட்ராக்ட் உங்களுக்கே கொடுக்கலாம். 3/4 மூட்டை மணலையும் 1/4 மூட்டை சிமெண்ட்டையும் கலந்து நீங்க அணைய கட்டிடுவீங்க. கட்டின ஈரம் காயறதுக்கு முன்னால காசையும் வாங்கிட்டு போயிடுவீங்க. மறுநாள் அணை உடைஞ்சி ஜனங்க கொத்து கொத்தா செத்துருவாங்க. நீங்க பணத்தை எண்ணிட்டு இருப்பீங்க, நான் பணத்தை எண்ணிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பணம் குறைவா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கற கமிஷன்ல இது அட்வான்ஸ் தான். போக போக நீங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு இந்த நோட்டாலே உங்களை அடிப்பேன். நீங்க என்ன நோட்டால் அடிச்சா நான் உங்களை ஜோட்டாலேயே அடிப்பேன். என்னம்மா மரியாதை எல்லாம் குறையுது? அது ஒண்ணு இல்லங்க, அன்பு அதிகமானா ஆண்டவனை கூட அவன் வேண்டது இல்லையா, அது மாதிரியா தான் இல்லம்மா. I am not a fool to favor you, I say. அரசாங்க அதிகாரிகள்னா என்ன நினைச்சிட்டு இருக்கற? என்ன நினைச்சிட்டு இருக்கற? எல்லாரும் லஞ்சம் வாங்குறவங்க நீங்களே தீர்மானம் பண்ணிடுறதா? I don't belong to that category. I belong to this country. சுத்த கண்ட்ரியா இருப்பாங்க ஒருக்க. ஏய் நிறுத்துமா, ரொம்ப துள்ளாத. சுருக்கமா சொல்றேன், என்ன விரோதிச்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. ஐயா பார்த்தா சுண்டலி, பாஞ்சா புருசலி. ஆய மூடுறா. யாரைய மிரட்டுற நீ? யார மிரட்டுற? நான் சம்பல் பள்ளத்தாக்கிலே கலெக்டரா இருந்தவோ. I have dealt with decades, you know that? நான் நினைச்சா உங்களை சீஃப் செக்ரட்டரி ஆக்க முடியும். ஆனா உங்க வாய் கொழுப்பால அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. ஆமா. Shut up. என்னமோ பெரிய பெரிய பதவிகளுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்க மாதிரி என்ன டைம் பண்ணி பாக்குறியா? இனிமே ஒரு நிமிஷம் இங்க நின்னாலும் மரியாதை கட்டிடும். எடுத்துட்டு போட.